துளசி இலையை வச்சு அழகாக மடித்து நீங்கள் கேஷ் பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பண ரொட்டேஷன் சுழற்சி முறை பார்த்திங்கன்னா அங்கே தங்கும். உங்களுக்கு பண வரவு இருக்க வேண்டுமென்றால் இந்த ஒரு மெத்தட், இந்த குண்டுமணிக்கு ஒரு பெரிய சக்தி உண்டு. வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் குன்றாமல் கொடுக்கும் என்பதே குன்றிமணி. சரிங்களா? வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் மிகவும் முக்கியமானது. பண ஈர்ப்பை ஏற்படுத்துவதற்காக நிறைய பரிகாரங்கள் நம்ம போட்டிருக்கோம். பல பதிவுகள் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேர்கள், மூலிகைகள், இவ்வளோ பயன்கள் இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய பச்சை குண்டுமணி இல்லைன்னா சிவப்பு குண்டுமணி இல்லைன்னா கருப்பு குண்டுமணி, இப்படி குண்டுமணின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பிள்ளையார் கண் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்துலலாம். கிராமங்களில் நிறைய வரும். இது பச்சை கிடைத்தாலும் சரி, உங்களுக்கு கருப்பு சிவப்பு கிடைத்தாலும் சரி, இல்லை வெள்ளை கிடைத்தாலும் சரி, வெறும் கருப்பு கிடைத்தாலும் சரி, எது கிடைத்தாலும் சரி, அதை ஒரு மஞ்சள் துணியை, ஒரு சின்ன ஒரு கை சைஸில் வந்து ஒரு மஞ்சள் துணியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் என்ன குண்டுமணி கிடைச்சாலும் சரி, உங்கள் நாட்டு மந்தி கடையில் போய் குண்டுமணி கிடைக்கனாலும் தருவாங்க. உங்களுக்கு என்ன கலர்ஸ் கிடைச்சாலும் சரி, உங்கள் வீட்டில் ஏற்கனவே வச்சுருந்தாலும் சரி, இல்லை பச்சை குண்டுமணி வச்சுருந்தாலும் சரி, அதை அழகாக உள்ளே போட்டு பச்சை கருப்புறம் உள்ளே வச்சு துளசி ஒரு 6 இலை இல்லைன்னா கொஞ்சம் ஒரு கைப்பிடி துளசி பவுடர் போட்டுக்கோங்க. சும்மா அப்படி உங்களுக்கு துளசியாக கிடைக்கலன்னா ஒரு பவுடராக போட்டுக்கலாம். இல்லைன்னா துளசி இலையை வச்சு அழகாக மடித்து நீங்கள் கேஷ் பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பண ரொட்டேஷன் சுழற்சி முறை பார்த்திங்கன்னா அங்கே தங்கும். எனக்கு பணமே தங்கலை அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்குலாம் நல்லா தங்கும். பணம் வந்து பார்த்திங்கன்னா அதிவிருத்தி ஆகும். விருத்தி ஆகிறது ஒரு விஷயம் இருந்தாலும் அதிவிருத்தி நமக்கு நாலா பக்கம் வந்துகிட்டே இருக்கும். நார்த் போல், சவுத் போல், இந்த 4 திசைகளிலிருந்து வரணும்னு சொல்லுவாங்களே, 8 திக்கு திசைகளும் வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம தங்கு தடங்கிட்டு நிற்கக்கூடியது, இல்லைன்னா வர வைக்க வேண்டியது, இல்லைனா ஏதோ ஒரு பிஸ்னஸ் சேர வேண்டியது, இல்லைனா வேலை கிடைக்கிறது. உங்களுக்கு பணம் வரவு இருக்க வேண்டுமென்றால் இந்த ஒரு மெத்தட், இந்த குண்டுமணிக்கு ஒரு பெரிய சக்தி உண்டு. அதேமாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து சக்தியை அழகான நேர்கோணலுக்கு கொண்டு வரதுக்கு இந்த குண்டுமணியால் உண்டு. இதை அந்த முடிச்சு அப்படியே அழகாக என்ன பண்ணுறீங்க, வீட்டு ஹாலில் ஒரு சின்ன பவுலில் வச்சு இந்த பவுலில் போட்டு வைக்கலாம். அதோடு நிறைய பச்சை கருப்பு உள்ளே போட்டு வச்சுக்கோங்க. நிறையனா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். அதுக்கு மேலே அழகாக ஃப்ளவர் வாஷ்லாம் அப்படி வச்சுட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு அழகாகவும் இருக்கும். ஸோ அதனால் குண்டுமணியோடைய பிரயோகம் பார்த்திங்கனாக்கா அட்ராக்ஷன், வசியம். எங்கிருந்தாலும் நம்ம எதை பற்றி நினைக்கிறோமோ, எதை பற்றி தேடுகிறோமோ அதை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா அதோடைய இது. அதனால தான் குன்றிமணி என்பது வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் குன்றாமல் கொடுக்கும் என்பதே குன்றிமணி. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வெள்ளை, சிவப்பு, என்ன கலரில் வேணாலும் கிடச்சிக்கலாம். இந்த பச்சைங்கிறது கொஞ்சம் ரேர் தான், கொஞ்சம் தேடி பிடிச்சி வாங்கணும். மற்றபடி நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அமேசானில் கூட இது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இதுமாரி நம்ம ஒரு மஞ்சள் துணியில் கட்டி முடிச்சு போட்டு கேஷ் பாக்ஸ்லேயோ இல்லை பீரோலையோ இல்லைன்னா உங்களுக்கு தெய்வ அறையிலையோ நீங்கள் இதுமாதிரி ஹால்லையோ இப்படி வைக்கும் பொழுது அங்கே ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதேமாதிரி நம்ம நினைத்த காரியம் நடக்கணும்னு கையில் வச்சுட்டு ப்ரே பண்ணலாம். அதே உச்சந்தலையில் வச்சு மெடிடேஷன் பண்ணலாம். இப்படி எது செய்தாலும் காரிய சக்தியாக விளங்கக்கூடியது தான் இந்த குண்டுமணியுடைய பயன்கள். கொஞ்சோண்டு 2-3 பீஸ் அது மாதிரி சின்ன இதாக எடுத்து நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம், கார் டேஷ்போர்டில் வச்சுக்கலாம், பாதுகாப்பும் கூட. இப்படி பல விஷயங்களை நல்ல விஷயங்களாக கொடுத்து கொண்டு இருக்கும் நம்மளுடைய இந்த குண்டுமணியை. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு கண்ணாவே வைப்பாங்க. பார்க்க அழகாகவும் இருக்கும். ஆனால் விநாயகரின் சக்தி அதற்கு உறுதுணையாக இருக்கும். அப்போது ஒவ்வொரு விஷயத்திலும் ஊடுருவி உருவாகி உருக்குள் போகும்பொழுது உயிருக்குள் சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதான் இந்த அற்புத மூலிகையின் பிரயோகங்கள். அதனால் இதை வந்து என்றைக்குமே கைவிட்ட வேண்டாம். இந்த பொருள் கிடச்சிச்சின்னா டக்குன்னு வச்சு உள்ளே வச்சுக்கோங்க. குண்டுமணி தானே, நம்ம பார்த்து விளையாண்ட விஷயம் தானே, நம்ம சின்ன வயசில் விளையாண்ட விஷயம் தானே, அதில் என்னத்தை இருக்க நினைக்காம அதை சரியாக பக்குவப்படுத்தி பதப்படுத்தி இந்த பச்சை கருப்பு நம்ம சுண்ணாம்பிள்ளையா துளசி இல்லைன்னா துளசி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கும்பொழுது அங்கே மருத்துவமும் சேர்ந்தே நடைபெறும். அதனால் அங்கே வியாதிகள் இருக்கிறது, வயதுகள் குன்றாமல், நம்மளுடைய சக்திகள் குன்றாமல் வீட்டையும் நம்மளுடைய உயிர் வாழும் இந்த கூட்டையும் சுத்தமாக வைத்துக்கூடிய சக்தி இந்த குண்டுமணிக்கு உண்டு. அதனால தான் இது மிகவும் சிறப்பான ஒரு மூலிகையாக கருதப்படுகிறது. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.